ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். ரீசெண்ட்லி நிறைய பேர் ஒரே விஷயத்தை கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அது என்னென்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து நான் புக் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ அந்த புக்கை ஆல்ட்ரேட் பண்ணி வெளியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 250 ஆர் 200 பே பண்ணால் நியூ புக் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? நான் புக்கில் மார்க்கர் அண்ட் பென் யூஸ் பண்ணி நான் எழுதிட்டேன். ஸோ என் புக்கை அவங்க எக்ஸ்சேஞ்ச் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த 83 சைஸ் புக் வாங்கலை. இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிற இந்த நியூ புக்கை நான் வாங்கலாமா? நான் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப ஏதாச்சும் அப்டேட் கொடுத்து சேஞ்சஸ் கொண்டு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் இப்போ தான் ரீசெண்ட்லி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட நியூ சிலபஸ் பேஸ் பண்ண புது தமிழ் புக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. எல்லா வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவங்களோட புக்கில் அந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கு எல்லாமே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சேம் அதே கண்டென்ட் தான், அதுலேருந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க இப்போ சரி பண்ணியிருக்கிறாங்க. அதுப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 30 பேஜஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ அந்த புது புக்கு அப்டேட் பண்ண புது புக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் நியர்பை இருக்கிற சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி கால் பண்ணி கேளுங்க. அவங்க அகாடமியில் புக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்கள் புக்கை கொடுத்துட்டு புது புக் வாங்கிக்கலாம். அப்படி உங்கள் புக்கை கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக புது புக் வாங்குறப்ப நீங்கள் 200 ருபீஸ் பே பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி 485 ருபீஸ் கொடுத்து அந்த புக் புதுசாக வாங்கியிருப்பீங்க. இப்போ அது நியூ அப்டேட் நீங்கள் புது புக் கையில் வாங்குறதுக்கு 200 ருபீஸ் பே பண்ணணும். இல்லை உங்கள் நியர்பை சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இல்லை, கொரியர் உங்களை போட சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கொரியர் போட்டு வர மாதிரி இருந்தால் 250 ருபீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் 200 போதும், கொரியர் போட்டால் 250 ருபீஸ் ஆகுது. நீங்கள் இந்த டவுட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கிற கோச்சிங் சென்டரோட ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்க ஸ்டாஃப் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் புக் மாற்றிக்கிறதா இல்லை கொரியர் போகிறதான்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நீங்கள் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் பல பேர் கேட்டிருக்கீங்க, நான் பென் அண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நம்ம எல்லாருமே புக் பர்ச்சேஸ் பண்ணது படிக்கிறதுக்காக தான். ஆயுத பூச்சி வரைக்கும் பூச்சி போடுறதுக்கு அப்படின்னு நம்ம வச்சுருக்க மாட்டோம். ஸோ எல்லாருமே பென் அண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி எல்லாம் எழுதியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அது எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் பென் அண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலுமே சரி, அவங்க அந்த புக்கை வாங்கிட்டு உங்களுக்கு நியூ புக்காக கையில் கொடுத்துருவாங்க. நான் இதுக்கு முன்னாடி பழைய A3 நான் பர்ச்சேஸ் பண்ணலை. இப்போ புதுசாக வந்திருக்க அந்த புக்கை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா, இல்லை இதுலேயும் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இருக்க பிள்ளையெல்லாம் திருத்திட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு டெலிவரி ஆக கண்டிப்பாக லேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் போட்டவங்களுக்குலாம் அவங்க புக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் புக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நியூ ஆர்டர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னங்க டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. பிள்ளைகளுக்காக அவங்க புக்கை சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் பண்ணி நியூ புக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம். இந்த மாதிரி யாருமே பண்ணி நான் கேள்விப்பட்டதே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட A3 சைஸ் புக் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க நியூ புக்காக அதை மாற்றிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.